ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவிதா சகம். இன்றைக்கி நாம் கடப்பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது தஞ்சாவூர் கும்பகோணம் சைடில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் பாசிப்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது அரைக்கிறதுக்காக ஒரு அரை மூடி தேங்காய் இது மாதிரி துருவி வச்சுக்கலாம். இது கூடவே 5 பச்சை மிளகாய், 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன அளவு இஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நாம் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் இது மாதிரி ஒரு மேஷரோ இல்லை மத்தோ வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போது ஒரு வாணலி அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வாணலிலாம் காஞ்சதும் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது நாம் மசிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக தான் இருக்கும், அதனால் நிறையவே தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கோம், அதனால் திக்காக தான் ஆகும். அதனால் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் நல்லா மூடி வச்சுக்கலாம். கொதி வரட்டும், ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நாம் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா பாசிப்பருப்பு சேர்த்துனால கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது ஜாரில் கொஞ்சம் தேங்காய்லாம் இருக்கும், நம்ம தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம தேங்காயெலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கொதி வரட்டும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்லித்தழை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கடப்பா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா சூடான இட்லிக்கு கடப்பா ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.